ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான காளான் வறுவல், சிப்பி காளான் வறுவல். இது சைவ சுக்கா வறுவல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிப்பி காளான் இப்படி வறுவலாக செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இது சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். இதே ரெசிப்பியை நீங்கள் பட்டன் மஷ்ரூம்ஸ், மொட்டுக்காளான் பயன்படுத்தியும் செய்யலாம். நிறையா பேர் சிப்பி காளான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரெசிப்பியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். நல்ல ஒரு நான்வெஜ் கறி சுக்கா ஃபீல் கொடுக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான சிப்பி காளான் எடுத்து வச்சுருக்குறேங்க. சிப்பி காளான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லா ஊர்கள்லையுமே கிடைக்கிது இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம். நல்லா இப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிற நல்ல ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம்ஸை எடுத்துக்கோங்க. இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. நம்ம பட்டன் மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுறோமோ அதே இந்த சிப்பி காளான் வச்சும் பண்ணலாம். பர்டிகுலர்லி இந்த மாதிரி வறுவலாக பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 300 கிராம் அளவுக்கு சிப்பி காளான் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேங்க. பர்டிகுலர்லி இந்த சிப்பி காளான் வறுக்கும்போது நம்ம சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ முக்கியமான 2 பொருட்கள் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிச்சிட்டே மற்ற என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சுங்க. இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு விட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. அடுத்ததாக நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்கி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு விட்டுறலாங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு விட்டுறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். காளான் தண்ணி விட்டு வெந்து வரும். ஸோ அதனால் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அதுவும் இல்லாமல் நம்ம சுக்கா வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். அதனாலேயும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே உப்பு சேர்த்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடும்போது சட்டுன்னு நல்லா தண்ணி விட்டு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், 1 நிமிஷம் வதக்கி விட்டதுலேயே நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்திருக்கு. இதுவே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும் வெந்து வரக்கு. நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கமகமன்னு வாசனையோட நல்லா மசாலா பிடிச்சி அந்த காளான் நல்லா வெந்து வந்துருச்சு. 1 நிமிஷம் அப்படியே ஓப்பனில் வச்சு நம்ம வதக்கி விட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக வதங்கி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கிளறி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான காளான் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சைவ சுக்கா வறுவல்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கறி சுக்கா மாதிரியே இருக்கும். ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தியோடவும் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது கொஞ்சம் ஸ்பைஸியாக காரசாரமான காளான் வறுவல். நல்ல ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான இந்த காளான் சுக்கா வறுவலை
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.